கபடி செய்திகளுக்காக நான் மாறன். மதேராவில் நடந்த WTT வீடர் டேபிள் டென்னிஸ் ஒற்றையர் ஃபைனலில் இந்தியாவின் மனுஷ் ஷா 3-2, 7-11, 10-12, 11-6, 11-6, 11-8 என சக வீரர் பயாஸ் ஜெயினை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றார். பெண்கள் ஒற்றையரில் தென்கொரியாவின் ரியூ ஹன்னா சாம்பியன் பட்டம் வென்றார். துருக்கி செல்ல உள்ள இந்திய பெண்கள் கால்பந்து அணி 3 நட்பு போட்டிகளில் பங்கேற்க உள்ளது. இதற்கான இந்திய அணியினர் வரும் 15ஆம் தேதி துருக்கி செல்ல இருக்கின்றனர். ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் பாம்ப்ரி ஸ்வீடனின் கோரன்சன் ஜோடி முன்னேறியது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் டெல்லி அணி 2-1 என ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. இந்தியாவின் அகமதாபாத் நகரத்தில் வரும் 2036 ஒலிம்பிக் நடத்த முயற்சிகள் நடக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக அகமதாபாத்தில் தேசிய ஒலிம்பிக் அகாடமி மீண்டும் துவங்குவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் முன்னாள் தடகள வீராங்கனை PT உஷா தலைமையில் இது செயலாற்ற உள்ளது. தாய்லாந்தில் நடக்கும் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் 6-1, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் விஷாயாவை வென்றார். மாலைமுரசு அதிபர் ப. ராமச்சந்திர ஆயத்தனார் நினைவு சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மைதானத்தில் இன்று தொடங்குகின்றன. இதில் இந்தியா உட்பட 15 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கின்றனர். மாலைமுரசு அதிபர் மறைந்த ப. ராமச்சந்திர ஆயத்தனார் பெயரால் சர்வதேச டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவரது மூத்த மகனும் மாலைமுரசு நிர்வாக இயக்குநருமான இரா. கண்ணன் ஆதித்தனின் ஆதரவுடன் 5வது முறையாக ராமச்சந்திர ஆதித்தனார் ITF சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள LDAT மைதானத்தில் இன்று தொடங்குகின்றன. இதில் இந்திய வீரர்கள் மட்டுமல்லாது ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 14 வெளிநாட்டு வீரர்களும் கலந்து கொள்கின்றனர். போட்டிகளை பொதுமக்கள் இலவசமாக கண்டு ரசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இரட்டையர் பிரிவில் இறுதிப் போட்டி வரும் 17ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி 18ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளுக்கான மொத்த பரிசுத் தொகை 27 லட்சம் ரூபாய். இந்த தொடரின் இயக்குநராக தமிழ்நாடு டென்னிஸ் சங்க தலைமைச் செயல் அதிகாரி ஹிடேன் ஜோஷி உள்ளார். வதோரா ஒருநாள் போட்டியில் சேஸ் மாஸ்டர் என்பதை நிரூபித்த கோலி 93 ரன் விளாசி இந்திய வெற்றிக்கு கை கொடுத்தார். சதத்தை நழுவு விட்ட போதும் சர்வதேச கிரிக்கெட்டில் 28,000 ரன்களை, அதாவது 624 இன்னிங்ஸில் அதிவேகமாக எட்டி சாதனை படைத்துள்ளார். ஒருநாள் அரங்கில் 45வது முறையாக ஆட்டநாயகன் விருது வென்றார். இது பற்றி கோலி கூறுகையில், ஆட்டநாயகன் விருதுகளை குர்கானில் வசிக்கும் எனது அம்மாவுக்கு அனுப்பி விடுவேன். அதை பார்த்து பெருமிதம் கொள்வார். விருதுகளை பத்திரமாக வைத்துக் கொள்வார் என்றார் பெருமையோடு. வதோதரா ஒருநாள் போட்டியின் போது தமிழக சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் காயமடைந்தார். இது பற்றி இந்திய கிரிக்கெட் போர்டு வெளியிட்ட செய்தியில், வாஷிங்டன் தனது இடது கீழ் விழா பகுதியில் ஏற்பட்ட வலியால் அவதிப்படுகிறார். இவருக்கு ஸ்கேன் செய்யப்பட உள்ளது. மீதமுள்ள 2 போட்டியிலிருந்தும் விலகினார். இவருக்கு பதிலாக ஸ்பின்னர் ஆயுஷ் படோனி சேர்க்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூச் பெஹார் டிராபி அரையிறுதியில் 3 ரன்னில் வெற்றியை நழுவவிட்ட தமிழக அணி ஃபைனல் வாய்ப்பையும் இழந்துள்ளது. இந்திய கிரிக்கெட் போர்டு BCCI சார்பில் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கூச் பெஹார் டிராபி 4 நாள் போட்டி நடத்தப்படுகிறது. சாகரில் உள்ள மத்திய பிரதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் தமிழகமும் மத்திய பிரதேசம் அணிகள் மோதின. முதல் இன்னிங்ஸில் மத்திய பிரதேசம் 320, தமிழகம் 193 ரன் எடுத்தன. 3ஆம் நாள் முடிவில் மத்திய பிரதேச அணி 2வது இன்னிங்ஸில் 214க்கு 8 ரன் எடுத்து 341 ரன் முன்னிலை பெற்றிருந்தது. நேற்று 4வது கடைசி நாள் ஆட்டம் நடந்தது. மத்திய பிரதேச அணி 245 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. அர்னாவ் அவுட் ஆகாமல் இருந்தார். தமிழகத்தின் கிஷோர் 5 விக்கெட்டுகளை சாய்த்தார்.
தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 75 ஓவரில் 373 ரன் எடுக்க வேண்டும் என்ற கடின இலக்குடன் களம் இறங்கியது. 3வது விக்கெட்டுக்கு இணைந்த குஷ் பர்தியா பரத் ஜோடி 199 ரன் சேர்த்தது. குஷ் 141 ரன் எடுத்தார். பரத் தன் பங்கிற்கு சதம் அடித்தார். கடைசி நேரத்தில் ஷவின் ரன் அவுட்டாக தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 370க்கு 5 ரன் மட்டுமே எடுத்தது. பரத் அவுட் ஆகாமல் இருந்தார் 152 ரன்னில். இதையடுத்து போட்டி டிரா ஆனதாக அறிவிக்கப்பட்ட முதல் இன்னிங்ஸ் முன்னிலை அடிப்படையில் மத்திய பிரதேச அணி ஃபைனலுக்கு முன்னேறியுள்ளது. நவி மும்பையில் உள்ள TY பாட்டீல் மைதானத்தில் நேற்று நடந்த பெண்கள் பிரீமியர் லீக் T20 தொடரின் லீக் போட்டியில் ஸ்மிருதி மந்தனாவின் பெங்களூரு அணி மெக் லானிங் கேப்டனாக உள்ள UP அணியை எதிர்கொண்டது. முடிவில் பெங்களூரு அணி 12-1 ஓவரில் 145-1 ரன் எடுத்து 9 விக்கெட்டில் வெற்றி பெற்றது. கிரேஸ் ஸ்மிருதி அவுட் ஆகாமல் இருந்தனர். கனடா டென்னிஸ் வீரர் மிலோஸ் ரவோனிக் கடந்த 2008 அறிமுகமான இவர் ATP ஒற்றையரில் 8 பட்டம் வென்றுள்ளார். கடந்த 2016 விம்பிள்டன் ஃபைனலுக்கு முன்னேறிய இவர் ATP ஒற்றையர் தரவரிசையில் நம்பர் 3 இடம் பிடித்திருந்தார். இந்நிலையில் நேற்று டென்னிஸ் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ரவோனிக். சவுதி அரேபியாவில் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து 7வது சீசன் நடக்கிறது. ரியாத் நகரில் நடந்த டி பிரிவு லீக் போட்டியில் சீன அணி 1-0 என ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. தாய்லாந்து ஈராக் அணிகள் மோதிய மற்றொரு போட்டி 1-1 என டிரா ஆனது. 2 போட்டியில் ஒரு வெற்றி ஒரு டிரா என 4 புள்ளிகளுடன் சீன அணி முதலிடத்தில் உள்ளது. ஜெர்மனியில் ஆண்களுக்கான யூரோ ஹாக்கி உள்ளரங்கு சாம்பியன்ஷிப் 2வது சீசன் நடந்தது. இதன் ஃபைனலில் ஆஸ்திரியா போலந்து அணிகள் மோதின. ஆட்ட நேர முடிவில் போட்டி 3-3 என டிரா ஆனது. பின் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் அசத்திய ஆஸ்திரியா 3-2 என த்ரில் வெற்றி பெற்று 4வது முறையாக கோப்பையை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.